தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு கிரகங்கள் அந்த கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கேதுவும் சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். வெளிநாட்டு பிரயாணம் இது மூலமாக வந்து நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். வெளியூர் வெளி மாநிலம் இது சம்பந்தமான ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்களோ அங்கே வந்து வேலை அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இருக்குங்கிறதோ அந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு இந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான லாபம் இருக்குது. அதாவது உணவுப் பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து க்ரோத் பொட்டன்ஷியல்ங்கிறது ரொம்ப இருக்கக்கூடிய காலகட்டம். இதை அருமையாக உபயோகப்படுத்திக்கோங்க. தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வெளிநாடு பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அது என்ன விதமான இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஐடியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்களே ஓன் ஃபர்ம் வச்சுருக்கீங்க, நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கேன் ஆனால் என்னோடது வந்து ஓவர்சீஸ் இன்வால்வ்டாக இருக்குது, சூப்பராக இருக்கும். வெளி மாநிலங்களில் வந்து என்னுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே வெளி மாநிலங்களுக்கு தான் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய சப்ளையும் இருக்குது, எனக்கு அங்கேருந்து தான் வருது அப்படின்னா அவங்களுக்குமே இது வந்து ரொம்ப ஆதாயங்கள் நிறைய லாபங்கள் நிறைய தரக்கூடிய காலகட்டம். அதனால் நீங்கள் இதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தை எக்ஸலண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த அழகு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க பியூட்டி பார்லரு, அந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாமே, அந்த ஜுவல்லரி சம்பந்தமானது, வெள்ளி சம்பந்தமான பொருட்கள், அந்த அதை வந்து இது கோட்டிங் பண்ணி சில்வர் கோட்டிங் பண்ணி சில பொருட்கள்லாம் அழகுக்காகலாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி அந்த துறையில் இருக்கிறவங்க, அது மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ஈவெண்ட் பிளானிங்கில் இருக்கிறவங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து அடுத்த நிறைய பேருடைய அந்த ஒரு கூட்டுறவு அப்படிங்கிற இடம் இல்லையா, அப்போ இது எல்லாருடைய ஒத்துழைப்பும் கரெக்டாக கிடைச்சி அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் சோம்பல் படாமல் கொஞ்சம் மளமள நீங்கள் வேலை செய்யணும்னா சனி பகவான் சோம்பலை ஏற்படுத்துவார். கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் லேசாக கவனம் வச்சுட்டு உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இது எக்ஸலண்ட்டான காலம். இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்ரீ குருபியோ நமஹா. நெருப்பு வீடான சிம்மராசிக்குள்ள சுக்கிரனும் கேதுவும் இணைவு ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை சிம்ம ராசியில் அமைந்திருக்கின்ற இந்த குறிப்பிட்ட காலகட்டம் ஜூலை 4 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ளான இந்த காலகட்டம் பல பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பணம், பொருளாதாரம், ஆன்மீக வளர்ச்சி, குழந்தைகளை பற்றின விஷயங்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை, இதிலெல்லாம் பல விஷயத்தில் வந்து மாறுதல்களை கொடுக்க போகிறது. அந்த மாற்றங்கள் வந்து நல்லதாக இருக்குமா இல்லை ஏதாவது போராட்டங்கள் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா முழுக்க இந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து உங்களுடைய ராசி எதுவாக இருந்தாலும் சரி, லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ மேஷ ராசி மிதுன லக்னம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ரெண்டுத்துக்கும் உண்டான அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு ஒரு 70% பொருந்தி வர மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை, என்ன புக்தி, என்ன அந்தரம், அது வந்து சுக்கிரன் கேது இந்த காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா இந்த பலன்கள் உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். அதில் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ இருக்கக்கூடிய பலன்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் அஸ்ட்ரோமுத்து ரமா பாலாஜி, ஸ்ரீ குரு சக்தி ஜோதிஷாலயம், கோயம்புத்தூர். சுக்கிரன் சொல்லக்கூடியவர் வந்து காதல், காமம், அழகுணர்ச்சி, ஆடம்பரம், கலை, அலங்காரம், ஆபரணங்கள், பொருளாதாரம், கையில் புரளக்கூடிய பணம், ஒரு ஸ்பெக்குலேஷன், நீங்கள் ஏதாவது ஒரு கலை சம்பந்தமான ஒரு துறையில் இருந்தாலும் சரி, அந்த லைம் லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்தவர்களுடைய அந்த பார்வை நம்ம மேலே விழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் வந்து காரகர். கேதுங்கிறவர் என்ன பண்ணுவார்னா பற்றற்ற தன்மை, ஒரு ஞானம், ஆழமான மத ஈடுபாடு, ஆழ்ந்த உள்ளுணர்வு, இதற்கெல்லாம் சொல்ல காரணமாக இருக்கக்கூடியவர் கேது பகவான். அதாவது நீரும் நெருப்பும் ஒரு இடத்துல சேர்ந்தால் அது எப்படி இருக்கும், இதில் கூடவே செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை வேல். மளமளன்னு காரியம் நடக்கணும், ஒரு வேகமாக இருக்கணும், அவசரமாக அந்த காரியத்தை செய்யணும், ஒரு படபடப்பு, பரபரப்பு, இதெல்லாம் உள்ளடக்கியவர் செவ்வாய். உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடியவர். இந்த 3 பேருடைய இம்பேக்டும் சிம்மராசியில் இருக்குது. இப்போது இது ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க.